எங்களை பொறுத்தவரை அஜித்குமார் சகோதரருக்கும் நியாயம் கிடைக்கணும், கரூர்ல பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்துக்கும் நியாயம் கிடைக்கணும். அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றொருக்கு சிபிஐ இல்லைன்னா என்னங்க நியாயம்? அதனால் இதை அரசியல் செய்வது நாங்களா, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா? இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள்கிட்ட வைக்கிறோம். மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நேரடியா கரூர் சென்று அவங்களை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் உண்மை அனுமதி வரல. அப்படி அனுமதி கேட்டு நாங்க இருக்கக்கூடிய மண்டபமோ ஹோட்டலையோ புக் பண்ணா காலையில பர்மிஷன் கொடுக்குறாங்க, மாலையில கால் பண்ணி இல்ல கேன்சல் சொல்லிடுறாங்க. தாவேகா தரப்புல வந்து தொடர் குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. அண்ணா நீங்க ஒரு விஷயம் அண்ணா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. தமிழக கரூர்ல வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டபத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றார். நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த நபர் போன் பண்ணி கேட்டார், அண்ணே கொடுக்கலாமா வேண்டாமா? நாங்க சொன்ன, அண்ணே இங்க பாருங்க, இது கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க, அதை வாடகைக்கு கொடுக்குறீங்க, யார் வந்து கேட்கிறாங்களோ கொடுங்க. அதான் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நிலைப்பாடு. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம், அங்க போலாம், மக்களை சந்திக்கலாம். இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலீங்க. காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல. எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல. விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடும் ஆன்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை. விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை. இதுல எனக்கு ரெண்டுமே புரியல. எதற்காக அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியல. காவல்துறை அவர்கள் எதற்காக இன்னைக்கு கொடுக்கறோம் நாளை கொடுக்கறாங்கன்னு சொல்றாங்கன்னு தெரியல. அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்கட்டும். இதுல நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்க?